நெஞ்சம்தான் கலந்தனவே. அத்தியாயம் 3. மா அன்னையை கண்டதும் விழிகள் கலங்க ஓடி வந்து அணைத்து கொண்டாள் சங்கீதா. சரண் வரும் வழியில் மனைவிக்கு குறுஞ்செய்தி அனுப்பி அவளை தயாராக இருக்கச் சொல்லியிருந்தான். அதன்படி அவளும் குளித்து முடித்து புத்துணர்வோடு தயாராகியிருந்தாள். எப்படிம்மா இருக்க? மகளை கண்டதும் ராணியின் விழிகளும் கலங்கி போனது. போதும் போதும், உங்க பாசத்தையெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. சங்கி, நான் ஒருத்தி இங்கே இருக்கிறத நீ கவனிக்கவே இல்லை என்று சக்தி பிரியா அக்காவிடம் குறைப்பட்டு கொண்டாள். சக்தி, ஐ மிஸ் யூடி என்ற சங்கீதா தங்கையை அணைத்து கொள்ள, அங்க மாமாவை பாரு பொறாமையில பொசுங்கிறத என்று சக்தி பிரியா அக்காவின் காதில் கிசுகிசுத்தாள். பொறாமையா? எதுக்குடி? சங்கீதா புரியாது தங்கையை பார்க்க, நீ என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்கியே, அதுக்கு தான் என்று கண் சிமிட்டு சிரித்த தங்கையை கண்டு, போடி அரட்டக்காரி என்று செல்லமாய் அவளது தோளில் அடித்தாள் சங்கீதா. சாப்பிட்டீங்களாம்மா? நீ வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க சரண் கூறவும், வாங்கம்மா வா சக்தி என்று சங்கீதா இருவரையும் அழைத்து கொண்டு உணவு மேஜை நோக்கி நடந்தாள். உணவு மேஜையில் ஏற்கனவே தாத்தா, குணசேகரன், சுந்தரி மூவரும் அமர்ந்திருந்தனர். ராணி பெரியவரை கண்டு, வணக்கங்க என்று இரு கரங்களை கூப்பி வணக்கம் சொல்ல, அதை தலையசைத்து ஆமோதித்த நாராயணன், எப்படி இருக்கீங்கம்மா என்று கேட்டார். நல்லா இருக்கேங்க. என்னம்மா சக்தி, படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு, அடுத்து என்ன செய்ய போற என்று அவர் சக்தி பிரியாவை பார்த்து கேட்டார். அது தாத்தா, அவள் வழக்கமாய் கூறும் வசனத்தை திரும்பி படிக்க நினைத்த போது ராணி அவளது கையில் நறுக்கென்று கிள்ளி பேசவிடாது தடுத்தார். ஆ என்று அவள் வழியில் அலற, அவளது அலறல் சத்தம் கேட்டு நாராயணன், குணசேகரன், சுந்தரி மூவரும் முகத்தை சுளித்தனர். இது மாதிரியான சிறுபிள்ளை செயல்களை அவர்கள் ஒருபோதும் ஊக்குவிப்பதில்லை, பிடிக்கவும் பிடிக்காது. சாப்பிடுங்க என்று நாராயணன் எழுந்து கை கழுவ சென்று விட்டார். உடன் குணசேகரன், சுந்தரி இருவரும் எழுந்து சென்று விட்டனர். ராணி திகைப்புடன் பெரியவர் சென்று திசையை பார்த்து கொண்டிருந்தார். சக்தி பிரியா தவறு செய்துவிட்ட குழந்தை போல் விழித்து கொண்டிருந்தாள். அம்மா, நீங்க உட்காருங்க. சக்தி, நீ உட்காரு. சங்கீதா எதுவும் நடக்காதது போல இருவரையும் அமர்த்தி உணவு பரிமாறினாள். பின்பு சரணை கண்டு, உங்களுக்கு தனியா சொல்லணுமா என்று கேட்க, சரண் சத்தமில்லாது அமர்ந்து விட்டான். ஏண்டி இப்படி கத்தி மானத்தை வாங்கின? ராணி சிறு குரலில் சின்ன மகளை கண்டித்தார். நீங்க தானம்மா கையில் கிள்னீங்க, கிள்ளுனா வலிக்காதா? சக்தி பிரியா கையை தடவியபடி பாவமாய் கூற, நீ தத்துபத்துன்னு ஒளறி மானத்தை வாங்காமல் இருக்கணுமேனு தான் கிள்ன. ஆனாலும் நீ எங்கள் மானத்தை வாங்கிட்ட. உன்னையெல்லாம் இருக்கிற 2 நாளும் உன் வாழை சுருட்டி வச்சுட்டு சும்மா இருக்கணும். ராணி மிரட்டலை மகளை எச்சரித்தார். உணவு உண்டு முடித்ததும் சரண் அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றுவிட மூவரும் தோட்டத்தில் வந்து அமர்ந்தனர். சக்தி பிரியா ஒரு இடத்தில் அமராது அங்கிருந்து செடிகள் அருகே சென்று ஆராய்ந்து கொண்டிருந்தாள். ராணியும் சங்கீதாவும் தனித்து அமர்ந்திருந்தனர். உண்மையை சொல்லு சங்கீதா, நீ சந்தோஷமா இருக்கியா? ராணி மூத்த மகளை கண்டு வாத்சல்யத்துடன் கேட்டார். 3 வேளை சாப்பாடு, உடுத்த துணி, இதெல்லாம் தான் வாழ்க்கைன்னா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். சங்கீதாவின் பதிலில் ராணியின் மனம் துணுக்குற்றது. என்ன சொல்கிற சங்கி? லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஃபீலே வரமாட்டேங்குதுமா. சரண் எப்போ பார்த்தாலும் கம்பெனின்னு அதையே கட்டிட்டு அழறாரு. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி. சரி, நான் தனியாக வெளியில் போகலான்னு பார்த்தா அதுக்கும் 1008 கட்டுப்பாடுகள். மூச்சு முட்டுதுமா என்றவளுக்கு கண்களில் கண்ணீர் கரை கட்டி நின்றது. கல்யாணம் ஆன புதுசில் எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படி தாம்மா இருக்கும், போக போக சரியாகிடும். மகளின் இன்னொரு பக்கத்தை அறியாத அப்பாவி அன்னையாய் ராணி அறிவுரை கூறினார். பார்க்கலாம் என்று சலிப்பாக கூறியவள், சக்தி அடுத்து என்ன செய்ய போகிறாளாமாம்மா என்று தங்கை பற்றிய அக்கறையுடன் கேட்க, கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் இருக்க போகிறாளாம். ராணி சக்தி பிரியாவை திரும்பி பார்த்தபடி புன்னகையுடன் கூறினார். இப்போ எதுக்கு கல்யாணம்? வேலைக்கு போக சொல்லுங்க. அதைத்தான் அப்பாவும் சொன்னாங்க சங்கி. நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டியே? ராணி பீடிகை போட, சொல்லுங்கம்மா, உங்கள் கம்பெனி ஏதாவது ஒன்றில் அவளுக்கு வேலை போட்டு கொடுக்க முடியுமா? அன்னையின் வார்த்தையில் சங்கீதாவின் முகம் ஒரு மாதிரியாய் மாறிப்போனது. அதை அவர் வேறு மாதிரியாக எடுத்துக்கொண்டார். சக்தியை இங்கேயெல்லாம் தங்க வைக்க வேண்டாம், அவள் வெளியே ஹாஸ்டலில் தங்கிக்குவா என்று அவர் அவசரமாக சொல்ல, அதில் தன் நினைவு கலைந்த சங்கீதா, ஐயோ, நான் அதுக்கு சொல்லலம்மா, இங்கே என் நிலைமையே வேற என்று மட்டும் கூற, என்னடியாச்சு? ராணிக்கு பயம் பிடித்து கொண்டது.
எனக்கு இங்கே நடக்கிறது ஒன்றுமே புரியலம்மா. சரண் இந்த வீட்டில் வாரிசு மாதிரியே நடத்தப்படலை. ஏதோ அடிமை மாதிரி, டம்மி பீஸ் மாதிரி அவரை வச்சிருக்காங்க. யார் அப்படி வச்சிருக்கிறது? ராணியினுள் கலவரம் ஏற்பட்ட ஆரம்பித்தது. வேற யாரு? எல்லாம் அவரோட அண்ணன் சிவகுரு தான். அவர் தன்னுடைய தொழிலை முன்னிருந்து நடத்துகிறாரு. சரண் அவங்க மாமா குணசேகரன் 2 பேரையும் மேனேஜர் மாதிரி வச்சுருக்காங்க. பெரியவருக்கு இது தெரியாதா? தாத்தாவுக்கு இது எல்லாம் தெரியும். தாத்தா சொன்னால் மட்டும்தான் சிவகுரு கேட்டுப்பாரு. ஆனால் அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி, கொஞ்சம் பொறுமையாக போ சங்கீதா. ராணி மகளுக்கு எடுத்து கூற என்னுடைய பொறுமை எப்போ வெடிக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. எரிச்சலுடன் மொழிந்தாள் சங்கீதா. மகளின் கலக்கத்திற்கான காரணம் அறிந்த ராணி மகளை நினைத்து கவலையாக இருந்தது. வரவேற்பறையில் அமர்ந்திருந்த சுந்தரியை பார்த்தவாறே சக்தி பிரியா தோட்டத்தில் இருந்தபடி தனது அலைபேசியில் இருந்து அவரது அலைபேசிக்கு அழைப்பு விடுத்தாள். அவள் சங்கீதாவிடமிருந்து சுந்தரியின் அலைபேசி எண்ணை வாங்கியிருந்தாள். மறுமுனையில் சுந்தரி அழைப்பை எடுத்ததும், சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி என்று சக்தி பிரியா கர்ண கொடூரமான குரலில் பாட்டு பாடி அவரை கடுப்பேத்தினாள். ஏய், யாரடி இது? நீ நேரில் மட்டும் இருந்த என்று காய்ந்த சுந்தரி அடுத்து சொன்ன தமிழில் படு கேவலமாக திட்ட துவங்க அங்கே ஒரு கூவம் ஆறே ஓடத் துவங்கியது. சக்தி பிரியா சிரித்தபடி அலைபேசியை அணைத்தாள். அழைப்பு துண்டிக்கப்பட்டதை அறிந்து அலைபேசியை காதில் இருந்து எடுத்த சுந்தரி கடுப்புடன் தனது அறையை நோக்கி சென்றார். அவர் சென்றதும் சக்தி பிரியா குடுகுடுவென்று உள்ளே ஓடி வந்தாள். தொலைஞ்சது சனி என்று குதூகலத்துடன் அங்கே மேசை மீதிருந்த தொலைக்காட்சி இயக்கியை எடுத்து தொலைக்காட்சியை உயிர்ப்பித்தாள். தொலைக்காட்சி தொடர் பார்ப்பதற்காகத்தான் அவள் அங்கு அமர்ந்திருந்த சுந்தரியை விரட்டி இருந்தாள். இவ்வளோ பெரிய வீட்டில் இவ்வளோ பெரிய டிவி இருந்து என்ன பிரயோஜனம்? டிவி பார்த்தா ஒத்த ஆள் இல்லை. அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். நம்ம தனியாக ஜாலியாக அனுபவித்து டிவி பார்க்கலாம் என்று வாய்விட்டு கூறியவள் அடுத்த நொடி நாடகத்தில் மூழ்கி போனாள். இரவு உணவு முடிந்து எல்லோரும் அவரவர் அறைக்கு சென்றிருந்தனர். இவள் மட்டும் தனியே தோட்டத்தில் உலாவி விட்டு வருகிறேன் என்ற அன்னையிடம் கூறிவிட்டு இப்போது தொலைக்காட்சியில் ஐக்கியமாகி இருந்தாள். அதே நேரம் சிவகுரு தனது அலுவலக அறையில் தனியே அமர்ந்திருந்தான். அலுவலகத்தில் இருந்து அனைவரும் வேலை முடிந்து சென்றிருந்தனர். அவன் மட்டும் அங்கு இருந்தான். நேற்று தாத்தா அவனிடம் கூறிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவனது காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தது. நாளை சாருலதா இங்க வருகிறாள். தாத்தா கூறியதும் அந்நேரம் அவன் அலட்சியமாக பதில் கூறியது என்னவோ உண்மைதான். ஆனால் இப்போது சாருலதாவை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் துணிச்சல் அவனுக்கு இருக்கிறதா என்றால் அது அவனுக்கே தெரியவில்லை. பொல்லாத 2 மாதங்களுக்கு பிறகு இன்றுதான் அவளை நேருக்கு நேர் சந்திக்க இருக்கிறான். அவளை காணவே அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு அத்தை மகளான அவளை சந்திக்காமல் தவிர்க்கவும் இயலாது. மனதில் வெறுப்பை சுமந்து கொண்டு வெளியில் இன்முகமாய் நடிக்க, அதுவும் சாருலதாவிடம் நடிக்க அவனுக்கு சுத்தமாய் விருப்பமில்லை. சார், நந்தீஷின் குரல் அவனை ஏறிட்டு நோக்கிய சிவகுரு அப்போதுதான் நேரத்தை பார்த்தான். மணி 11 ஆகி இருந்தது. நீங்க இன்னும் கிளம்பலையா என்றபடி சிவகுரு நாற்காலியில் இருந்து எழுந்தான். நீங்க கிளம்பாம நந்தீஷ் இழுக்கவும், உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு நந்தீஷ், எனக்கு நீங்க தான் சார் முக்கியம். சிறிதும் யோசிக்காது கூறியவனை அமைதியாய் ஏறிட்ட சிவகுரு அறையை விட்டு வெளியில் வந்தான். சிவகுரு காரை கிளப்பிக் கொண்டு போகும் வரை அங்கேயே நின்றிருந்த நந்தீஷ் அதன் பிறகே தனது காரை நோக்கி நடந்தான். வீட்டின் முன் காரை நிறுத்திய சிவகுரு பெரும் யோசனையுடன் வீட்டினுள் நுழைந்தான். அவன் எதிர்பார்த்து வந்தது சாருலதாவை. ஆனால் அங்கு அவன் கண்ட காட்சியோ வேறு. ஆம், அங்கே சக்தி பிரியா அமர்ந்து கொண்டு தொலைக்காட்சியை பார்த்தபடி பிழிய பிழிய அழுது கொண்டிருந்தாள். யாரோ ஒருத்தியை தான் வீட்டு வரவேற்பறையில் கண்டதும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அடுத்த நொடி, ஹேய், ஹூ ஆர் யூ என்று கத்தியபடி அவன் சொடக்கிட்டு அவளை அழைத்தான். அவனது காட்டு கத்தலுக்கு மெல்லமாய் திரும்பி பார்த்த சக்தி பிரியா, அவன் யார் நீ என்று கேட்டதை காதில் வாங்காது, அங்கிள் நீங்களே பாருங்களேன் இந்த அநியாயத்தை என்று தொலைக்காட்சியை நோக்கி கையை நீட்டினாள். அங்கே மௌனராகம் படம் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் நாயகன் கார்த்திக்கை காவல்துறையினர் சுட்டு கொன்றுவிட நாயகி ரேவதி அதிர்ச்சியில் உறைந்து நின்றவள் பின்பு அவனை நோக்கி ஓடி வருகிறாள். அதை கண்டுதான் சக்தி பிரியா சோகம் தாங்காது தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். வாட், அங்கிளா? நானா? அவள் தன்னை விழித்த முறை
முறை கண்டு அவனது கோபம் எல்லையை கடந்தது. ஏற்கனவே சாருலதா நினைவில் கோபத்துடன் இருந்தவனை சக்தி பிரியா வேறு அங்கிள் என்று அழைத்து அவனுள் கனன்ற நெருப்பிற்கு எண்ணெய் வார்த்து விட்டாள். இங்க நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். என்ன பார்த்தா அங்கிள் மாதிரியா இருக்கு? இல்லை, அப்போ மீதி இருக்கிறது நீங்க ஒருத்தர் தான். அதனால நான் அங்கிள்னு சொன்னது உங்களை மட்டும்தான். தொலைக்காட்சியை பார்த்தபடி கூறியவளை கண்டு அவனது இரத்த அழுத்தம் ஏகத்துக்கும் எகிரியது. நேரே அவள் முன் வந்து நின்றவன் மீண்டும் அவளை சொடக்கிட்டு அழைத்து ஏய் எந்திரடி என்க. அங்கிள், டீ போட்டு பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒற்றை விரல் நீட்டி அவனை எச்சரித்தவள் எழவில்லை. மாறாக கால்கள் இரண்டையும் தூக்கி சோஃபாவின் மீது வைத்து சட்டமாக சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டாள். ஏன் வீட்டில் இருந்துட்டு என்னையே அதிகாரம் பண்ணுறியா? அவன் கூறியதை கேட்டதும் அவளுள் சிறு அச்சம் எழுந்தது. இவன் அவனா இருக்குமோ என்கிற சந்தேகம் வேறு அவளுக்குள் முளைத்தது. அவள் வாய் தானாக நீங்க தான் அந்த சீனா கூனாவா என்று கேட்டே விட்டது. வாட், சீனா கூனாவா? அச்சச்சோ, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி நிஜத்தில் உளறி கொட்டிட்டியே சக்தி, எதையாவது சொல்லி சமாளி என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டவள் அவனை பார்த்து ஈ என்று இழித்து வைத்தாள். அதை கண்டவன் அருவருப்பாய் முகத்தை சுளித்தபடி பார்க்க சகிக்கல என்றான் எரிச்சல் மிகுந்த குரலில். அங்கிள், நீங்க தான் சிவகுருவா? அவள் இங்கு வந்துதான் அக்காவின் வாயிலாக சிவகுருவின் பெயரை தெரிந்து கொண்டாள். ஹே, எவ்வளோ தைரியம் இருந்தா என் பேரை சொல்லுவ? அதற்கும் அவன் எகிற, பெயர் சொல்றதுக்கெல்லாம் தைரியம் வேணுமா அங்கிள்? அவள் இமை சுமிட்டியபடி அரியா பிள்ளையாய் வெகுளியாய் கேட்க, தான் இத்தனை கூறியும் அவள் அடங்காது தன்னை வம்பிழுப்பது கண்டு அவனது கோபம் எகிரியது. ஆனால் அவளது குண இயல்பே அதுதான் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. அவன் அவளுக்கு பதில் கூறாது அவளது முழங்கையை பற்றி வாசலை நோக்கி தரதரவென்று இழுத்து சென்றவன் வெளியில் வந்ததும் சட்டென்று அவளை உதறி தள்ளினான். அவனது செய்கையில் நிலை தடுமாறி கீழே விழுந்தவள் என்ன செய்வது என்று தெரியாது மூளை மரத்து போனவளாய் அவனை பார்த்தாள். இதுவரை அவளிடம் யாரும் இப்படி மோசமாக நடந்து கொண்டதில்லை. முதன் முறையாக இப்படி நடந்து கொண்டவனை அவள் திகைப்புடன் பார்த்திருந்தாள். சிவகுரு அவள் முன் குனிந்து சொடக்கு போட்டவன், இன்னொரு தடவை என் அங்கிள்னு கூப்பிட்ட அடுத்த நொடி கூப்பிட்ட வாய் இருக்காது என்று அவளது வாயை சுட்டிக்காட்டி கூற, அவளோ பயத்துடன் தனது இரு கைகளையும் தனது வாயின் மீது வைத்தபடி சரி என்று தலையாட்டினாள். அவளது செய்கையை கோபத்துடன் உறுத்து விழித்தவன் மறுநொடி விறுவிறுவென்று அங்கிருந்து சென்று விட்டான். மறக்காது வாயிற்கதவை வேறு சாற்றிவிட்டு சென்று விட்டான். சக்தி பிரியா எழுந்து நின்று மூடிய கதவுகளை சிறிது நேரம் பார்த்திருந்தவள் பின்பு என்ன நினைத்தாலோ அங்கிருந்த வராண்டாவின் மூலையில் சுருண்டு படுத்து கொண்டாள். அறைக்குள் நுழைந்த சிவகுரு மனதின் கொதிப்பு அடங்கவில்லை. நேரே குளியல் அறைக்குள் சென்று குளித்து விட்டு வந்த பின்பும் அவனது மனதின் வெம்மை அகலவில்லை. அறையில் இருந்த கண்ணாடி முன் வந்து நின்றவன் தனது தோற்றத்தினை நன்கு ஆராய்ந்து பார்த்தான். அவன் சற்று கருமை நிறம் என்றாலும் நல்ல ஆரோக்கியமான கட்டுக்கோப்பான உடலமைப்பு கொண்டவன். ஆனால் அவனது இந்த முகம் அவனின் வயதை விட அதிக மூப்பு காட்டுகின்றதே. அவனுக்கு வயது என்னவோ 30 தான். ஆனால் அவனது முகத்தில் இருந்த இறுக்கம், கடினம் அவனை சற்று வயதானவன் போன்று காட்டியது. நானா சிரிக்க மாட்டேங்கிறேன், என்னால் சிரிக்க முடியலையே அவன் தனக்குத்தானே துயரத்துடன் கூறிக்கொண்டான். மற்றவர்களுக்காக அவன் சிரிக்கும் ஆயத்த புன்னகை என்றுமே அவனது மனதினை தொட்டதில்லை. அதனால்தான் அவனது புன்னகை அவனது கண்களை எட்டியதும் இல்லை. அப்படி புன்னகைக்கும் வண்ணம் அவள் உள்ளார்ந்த மகிழ்ச்சியை இதுவரை அடைந்ததும் இல்லை. படுக்கையில் படுத்தவனுக்கு உறக்கம் வரவில்லை. எரிச்சலுடன் எழுந்தவன் மடிக்கணினியை எடுத்து வைத்து கொண்டு வேலையில் ஆழ்ந்தான். வேலைதான் அவனது தியானம், அவனது மனதினை வலிக்க கொண்டு வரும் ஒரே ஆயுதம். அவன் நினைத்தது போல் அவனது மனதின் எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்தது. அவன் தனது வேலையில் மூழ்கி போனான். அதேபோல் அவன் சக்தி பிரியாவை பற்றி என்னவோ மறந்து போனான். அவள் இரவெல்லாம் குளிரில் நடுங்கியபடி வராந்தாவில் படுத்திருந்தாள். மீண்டும் இந்த கதை அடுத்த அத்தியாயத்தில் தொடரும்.